தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். பிரியமான தேவச்சனமே, அநேக தேவ பிள்ளைகளுக்கு, விசுவாசத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அநேக தீமைகள் வருகிறதா, அநேக உபத்திரங்கள் வருகிறதா, அதை நான் சரி கட்டுவேன் என்று எதிர்த்து நிற்க வேண்டாம் என்று வேத வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறதா இருக்கு. நம்ம கர்த்தருடைய சமூகத்துல போய், ஆண்டவரே இந்த தீமை எனக்கு வீணானதா இருக்கு, இந்த உபத்திரம் எனக்கு வீணானதா இருக்கு, எனக்கு கோபம் ஊட்டுகிறது, நான் என்ன செய்யட்டும் என்று கர்த்தருடைய சமூகத்துல நம்ம முழங்காலிட்டு செபிக்கும் பொழுது ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் ஆலோசனை கொடுத்து கர்த்தர் ரட்சிக்கிறவராயிருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளிலிருந்து கர்த்தர் ரட்சித்து உங்களை வழிநடத்துவார். சோர்ந்து போகாதீங்க. தீமைக்கு நீங்க தீமை செய்யணும் என்று நினைக்காதீங்க. தீமையை கர்த்தர் சரி கட்டுவார், கர்த்தர் பார்த்து கொள்வார். ரட்சிக்கிற தேவன் இயேசு, ஆண்டவராகிய ரட்சகர் உங்களோடு இருக்க அவர் வல்லவராயிருக்கிறார்.